ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 335. இங்கு ஸ்ரீ மச்ச அவதாரம் பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமால் உலகினை ரட்சிப்பதற்காகவும் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கவும் எடுத்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்சா அவதாரம் ஆகும். உயிர்களை படைப்பதே பணியாக கொண்ட பிரம்மதேவனுக்கு படைப்பிற்கு தேவையான அறிவை அளித்தது வித்தியை புகட்டும் வேதம். இப்படி உலகை படைக்கும் பிரம்மதேவனுக்கு பல கோடி ஆண்டுகள் பகல் பொழுதாகவும் பல கோடி ஆண்டுகள் இரவு பொழுதாகவும் அமைந்து இருந்தன. பிரம்மனின் வாழ்நாளில் பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரம்தான் பிரளயம் ஏற்படுகின்றது. அந்த பிரளயத்தில் உலகம் முழுவதும் அழிந்து போகும். அவ்வாறு பிரளயம் வரும்போது கருணாகரனான பரந்தாமன் உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம் ஆகும். நாட்டு மக்கள் அனைவரும் போற்று வண்ணம் கடுஞ்சொல் அற்றவனாகவும் குடிமக்களின் நலம் ஒன்றே தனக்கு குறிக்கோளாக கொண்டவனும் எந்த நேரமும் திருமாலின் திருநாமத்தை உச்சரிப்பவனும் சத்தியம் தர்மம் என்றும் தவறாதவனும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சத்தியவிரதன் என்ற ராஜன் பாரத தேசத்தை ஆண்ட காலம் அது ஆகும். அரசனாக இருந்தும் ரிஷிகளை போன்று எளிமையாக வாழ்க்கை நடத்தியவன் ராஜரிஷி சத்தியவிரதன். ஒரு முறை தவம் புரிய வனம் சென்றபோது அங்கு தீர்க்க சிருஷ்டி என்ற முனிவர் தன் சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டு இருந்தார். சத்தியவிரதனும் அவரது சீடன் ஆகிவிட்டான். அவரிடம் உபதேசம் பெற்று நீரை மட்டுமே உண்டு தவம் செய்தான். ஒரு நாள் சத்தியவிரதன் கிருத மாவா என்ற நதியில் வழக்கம்போல் நீர்க்கடங்கள் செய்து கொண்டு இருந்தான். இரு கைகளிலும் நீர் ஏந்தி அர்க்கியம் விட இருக்கும் தருணம் கைகளில் ஏந்திய நீரில் சிறு மீன் ஒன்று வந்து இருந்தது. நதியில் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும், என்னை அவைகள் இடமிருந்து காப்பாற்று என்றது அது. கமண்டலத்தில் மீனை எடுத்து போட்டு கொண்ட சத்தியவிரதன் ஆசிரமத்தை அடைந்ததும் கமண்டலத்தில் திரும்பக்கூட முடியாத அளவு மீன் பெரியதாக வளர்ந்து இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்து விட்டான். அப்போது மீன், ராஜரிஷி, என்னை பெரிய இடத்தில் விடுவாயாக, இடம் போத கிடையாது என்றது அது. ஒரு அகண்ட பாத்திரத்தில் போட்டான் சத்தியவிரதன். முகூர்த்த நேரத்தில் அந்த பாத்திரம் பூராவும் மீன் வியாபித்து வளர்ந்து விட்டது. இதைவிட பெரிய இடம் உனக்கு தெரியாதா என்றது மச்சம் மீன். சத்தியவிரதன் மீனை குளத்தில் விட்டான். குளமும் அதற்கு போதாதாகி விட பெரிய ஏரியில் சேர்த்தான். ஏரி பூராவும் மீன் ஆனது வியாபித்து விட்டது. பிறகு மீன் சொன்னபடி கடலில் சேர்த்து விட்டான். ஓ சத்தியவிரதா, ஒரு உத்தமமான தவசியான உன் கைப்பட்டதால் தான் நான் விரைந்து விஸ்வரூபி ஆகின்றேன். உனக்கான வரம் ஒன்று கேட்பாயாக என்றது மத்ஸ்யம். ஜக பிரளயம் நெருங்கிவிட்டது என்றார் குருநாதர். நான் பிரளயத்தை பார்க்க அனுபவிக்க ஆசைப்படுகின்றேன் என்றான் சத்தியவிரதன் மீனிடம். 7 நாட்கள் பொறுத்திருப்பாயாக, அதற்குள் சகல ஔஷதிகளையும் சேகரித்துக்கொள் என கூறி மறைந்துவிட்டது மத்ஸ்யம். 7 நாள் முடிந்ததும் உலக்கை பருமனில் மழை பெய்தது. நிலம் நீரில் மறைந்து விட்டது. அஞ்சாது ஔஷதிகளுடன் இதை பார்த்து கொண்டு இருந்தான் சத்தியவிரதன். அப்போது ஒரு ஓடம் நீரிலே மிதந்து வந்தது. சப்த ரிஷிகளும் அதில் வேத பாராயணம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். சத்தியவிரதனை ஓர் இடத்தில் ஏறிக்கொள்ளும்படி சைகை செய்தார்கள். சத்தியவிரதனும் ஔஷதிகளுடன் உடல் நடுங்க ஓடத்தில் ஏறிக்கொண்டான். அலைகளால் ஓடம் சுழன்றது. பிரம்மா யோக நித்திரை செய்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் முகத்திலிருந்து வேதங்கள் வெளிப்பட்டன.
கிரீவன் என்ற ஒரு அசுரன் வேதங்களை கொண்டு போய் கடலில் மறைத்து வைத்து விட்டான். சத்தியவிரதன் சமுத்திரத்தில் இட்ட மீன் 8,00,000 மைல் நீளமும் கண்ணை பறிக்கும் பிரகாசத்துடனும் இருந்தது. கடலுக்குள் அலைந்து தேடி அந்த அசுரனோடு சண்டையிட்டு அவனையும் அவனுக்கு துணையாக வந்த சோமுகனையும் அழித்து வேதங்களை மீட்டு நான்முகனிடம் கொடுத்து சிருஷ்டி தொழிலை நடத்து என்றது. பிறகு சத்தியவிரதா என் கொம்பிலே தோணியை கட்டு என்றது. அவனும் அவ்வாறு செய்தான். பிறகு பகவானை சப்த ரிஷிகளுடன் சோஸ்திரங்கள் செய்தான். சத்தியவிரதன் பிரளய வெள்ளத்தில் ஓடத்தை இழுத்து கொண்டு பிரளய காலம் முழுவதும் சஞ்சரித்தார். மத்ஸ்யமான ஸ்ரீஹரி அதோடு அவனுக்கு மத்ஸ்ய புராணத்தை உபதேசித்தார். பிறகு சத்தியவிரதா நீயே 7வது மனுவாகி பகைவரை பற்றிய அச்சமில்லாமல் சர்வ சம்பத்துக்களுடன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பாயாக என வரம் அருளினார். நான் 7வது மனு என்றால் முன் 6 மனுக்கள் யார் என நயந்து கேட்டான் ராஜன். முதல் மனு ஸ்வயம்பு. ஸ்வயம்பின் மனுவின் பிள்ளைகள் பிரியவிரதன் உத்தானபாதன் என இருவர். பிரியவிரதனின் குமாரன் சுவாரோசிசன். 2வது மனு பிரியவிரதனின் 2வது பிள்ளை உத்தமன். 3வது மனு என பரந்தாமன் கூற குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். உத்தானபாதன் மனுவாகாமல் பிரியவிரதனின் பிள்ளைகளை மனுக்கள் ஆனது எப்படி என கேட்டான் சத்தியவிரதன். இது வம்சாவளி கிடையாது. புண்ணியமும் தவமும் நற்குண நல்ல செயல்களும் உடையவர்களுக்கே மனுவாகும் பாக்கியம் கிட்டும். உத்தானபாதனுக்கு சுருச்சி சுனீதி என 2 மனைவியர்கள். சுருச்சியின் மகன் உத்தமன், சுனீதியின் மகன் துருவன். உத்தானபாதன் 2 மனைவிகளுக்கிடையே பாரபட்சமாக நடந்து கொண்டான். இளைய மனைவி சுருச்சி அக்கிரமமாக நடக்கும்போது தட்டி கேட்காது இருந்தான். உத்தமன் உத்தானபாதன் மடியில் உட்கார்ந்து இருந்தபோது தானும் உட்கார ஆசைப்பட்டான் துருவன். ஆனால் சுருச்சி அதை தடுத்து விட்டாள். இதனால் மனம் நொந்த அவன் சகலருக்கும் பிதாவான நாராயணர் நோக்கி தவம் செய்து 27 நட்சத்திரங்களும் நவக்கிரகங்களும் பிரதட்சணம் செய்ய வானில் துருவ நட்சத்திரமாக ஒளிவிடுகின்றான். பிரிய விரதனின் 3வது மகன் தாமசன். 4வது மனுவானவன் பிரியவிரதனின் 4வது மகன் ரேவந்தன். 5ஆம் மனுவானவன் ரேவந்தனின் மகள் ரேவதி. ஆதிசேஷ அவதாரமான பலராமரின் மனைவி என பகவான் விளக்கினார். அது எப்படி முடியும்? தங்களின் மச்சாவதாரம் கிருதயுகத்தில் நடக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் நடப்பதாக இருந்தால் துவாபர யுகமாக இருக்க வேண்டும். இது சாத்தியமா? குமரியாகவே இருப்பாளா என கேட்டான் சத்தியவிரதன். கதையை கேட்பாயாக என்றபடி சொல்லத் தொடங்கினார் பரந்தாமன். நல்ல மாப்பிள்ளை யார் என கேட்க மகளுடன் ரேவந்தன் சத்தியலோகம் சென்றான். அந்த சமயம் அங்கே ஹா ஹா ஹூ ஹூ என்ற கந்தர்வர்களின் இன்னிசை நடந்து கொண்டு இருந்தன. முடியட்டும் என காத்திருந்தான் ரேவந்தன். முடிந்ததும் பிரம்மா ரேவந்தன் வந்த காரணத்தை கேட்டார். அவனும் பெண்ணுக்கு பொருத்தமான புருஷனை சொல்லும்படி கேட்டான். பிரம்மா சிரித்தார். நீ மனதில் நினைத்திருந்த பிள்ளைகளும் கொள்ளு பேரங்களின் காலமும் முடிந்துவிட்டது. கலியுகம் வரப்போகின்றது. துவாரகையில் ஆதிசேஷன் பலராமனாக பிறந்து இருக்கிறான். அவன் தந்தை உக்கிர சேனரிடம் போய் கேட்பாயாக, தட்டாது மருமகளாக்கிக் கொள்வார் என்றார் அவர். அதன்படியே பலராமனுக்கு ரேவதி மணமுடித்து கொடுத்தான் ரேவந்தன். கலியுகம் முடிந்துவிட்டது. யுகங்கள் தோறும் தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிக்கின்றேன். வட்டமான இந்த பிரளயத்தில் ஆரம்பம் எது, முடிவு எது? ஒன்றின் முடிவுதான் மற்றொன்றின் தொடக்கம். பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே வட்டமானதுதான். அங்கராஜன் சசுவின் புதல்வர். சசூர் 6வது மனு. சூரியகுமாரனும் சிராத்த தேவனான நீயே 7வது மனு. ஸ்வயம்பு மன்வந்தரத்தில் ஆகுதியிடம் யஜ்ய மூர்த்தியாக பிறந்தேன். என் தந்தை ருஷி பிரஜாபதி. மகாலட்சுமி தட்சணையாக பிறந்து எனக்கு மாலையிட்டாள். யாமால் என்ற என் புத்திரகுடன் அசுர சம்ஹாரம் செய்தேன். நானே இந்திரனாகவும் இருந்தேன். ஸ்வரோசிஷ மன்வந்தரத்தில் வேதசிர ரிஷிக்கும் தூசிதைக்கும் ருபுவாக பிறந்தேன்.
அது ஆத்ம ஞானத்தை உணர்த்த எடுத்த அவதாரமாகும். உத்தம மன்வந்தர தர்மராஜனுக்கும் சூழ்நிறதைக்கும் சத்தியசேரனாக அவதரித்தேன். தாமச மன்வந்தரத்தில் அரிமேதஸ் முனிவர் அரிணி என்பவரின் மகனாக பிறந்து ஹரி என பெயர் பெற்றேன். முதலை வாயில் அகப்பட்ட கஜேந்திரனை காப்பாற்றி சம்பவம் அப்போதுதான் நடந்தது. ரைவத மந்திரத்தில் சுப்பிரர் விகுண்டை தம்பதிகளின் மகனாக பிறந்து வைகுண்டனாகி மகாலட்சுமியின் மகிழ்ச்சிக்காக வைகுண்டத்தை உருவாக்கினேன். ஆறாவது சாட்சிஷு மன்வந்தரத்தில் வைராஜன் சம்பூதி தம்பதிகளிடம் சுசீதனாக பிறந்தேன். உனது மன்வந்தரத்தில் மச்ச அவதாரம் எடுத்து இருக்கிறேன். உசைன் குமாரனே, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த சூரியன் எனக்கு சகோதரன் ஆகின்றான். வாமன அவதாரமும் இந்த மன்வந்தரத்திலேயே நிகழும். சூரியனுக்கும் சாயாவுக்கும் பிறந்த சாவர்ணிதான் 8வது மனு. வேத குய்யர் சரஸ்வதி தம்பதியருக்கு சர்வோமரா அவதரிப்பேன். வருண புத்திரன் ஆன தஷ சாவர்ணிதான் 9வது மனு. ஆயுஷ் மனு அம்புதாரே தம்பதியருக்கு ரிஷபதேவனாக அவதரிப்பேன். உபலோகனின் புதல்வன் பிரம்ம சாவர்ணிதான் 10வது மனு. விசுவ சிஷ்ட பிரஜாபதிக்கு விசுசி என்ற பெண்ணிடம் விசவ சேனராக பிறப்பேன். தர்ம சாவர்ணி 11வது மனு. ஆரியகர் வைத்திருதி தம்பதியருக்கு பிள்ளையாக தர்மகேது என்ற பெயரில் இருப்பேன். 12வது மனு. ருத்திர சாவர்ணி சத்திய சகசு சுனிருதை தம்பதிகளுக்கு சுதர்மாவாக பிறக்கப் போகின்றேன். 13வது மனு. தேவ சாவர்ணி தேவேந்திரர் புகத்கதி தம்பதிகளுக்கு யோகேஸ்வராக அவதரிப்பேன். 14வது மனு. இந்திர சாவர்ணி சத் ராயனரின் பிள்ளையாக பிருகத்பானு என்ற பெயரில் அவதரிப்பேன். 14 மனுக்களோடு பிரம்மாவின் 1000 யுகம் கொண்ட கல்பம் முடிவு பெற்றுவிடும். கர்த்தம பிரஜாபதி தேவகுதிக்கு பிள்ளையாக கபிலர் என்ற பெயரில் பிறந்து அஞ்ஞான இருளை நீக்கி சாங்கியம் என்ற தத்துவ உபதேசம் செய்ததும் ஒரு அவதாரந்தாம் என்று விளக்கிய மச்சம் மறைந்துவிட்டது. பிரளயம் நின்று போனதை அப்போதுதான் கவனித்தான் சத்தியவிரதன். நாட்டை ஆள வலிமை பெற தவம் செய்தான். பிரம்மா வேதங்களை கொண்டு ஊர்வன பரப்பன மிருகங்கள் மனிதர்கள் தாவரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.